50 கிலோ எடை பீரியட் வந்து ரெஸ்லிங்ல கலந்துக்கிச்சு. செமி ஃபைனலே வின் பண்ணிச்சு. சைனா ஒரு பொண்ணு சைனா லேடி வந்து அடிச்சு கவுத்துட்டு இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து 150 கிராமா 150 கிராம் வெயிட் ஏறிடுச்சா, அதனால ஆடக்கூடாதுன்றாங்க. 100 கிராம் வந்து ஜெயிச்ச ஒரு பொண்ணை வந்து எப்படி வெளில அனுப்பணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் 100 கிராம் ஜெயிச்ச பொண்ணு. கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? நம்ம நாட்டுல பொழுது போனா கரெக்டா இருக்கும் இடம் பேசுனேன். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவனுங்க அங்க ஏதாவது கோல்மால் பண்ணி அவங்க நாட்டுல இருந்து எடுத்து வந்து வச்சிருந்தாங்க, அதை எப்படி நாம ஒத்துக்க முடியாது. 2 இடம் மிக்ஸ் எடுத்து போயிருக்கணும். ஒன்று அவங்க நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதியை பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம்.